இன்னைக்கு வந்து சிஎம் யாருன்னு கூட இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறது யாரு? ஊழலற்ற அரசு கொடுத்தது யாரு? இன்னைக்கு கொடுக்க 4000 கோடியை அடிச்சிட்டீங்க. மக்கள் அதுதான் கேட்கறாங்க. முதல்ல இன்னைக்குள்ள பிரச்சனையை பாருங்க. இங்க என்ன கேட்க வரீங்க புரியுது. சென்னை மாநகராட்சியில 4000 கோடி என்னாச்சுன்னு கேட்க வரீங்க. முதல்ல 4000 கோடிக்கு நம்ம அப்புறமா வருவோம். முதல்ல இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அது சென்னை மாநகராட்சியில் உள்ள மண்டல அலுவலகம் இருக்குல்ல, அதுலலாம் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணனோட போட்டோவை வைக்கணும்னு சொல்லி நம்ம மேயர் பிரியா அவங்க சொல்லியிருக்காங்க. தெரியுங்களா யாருக்காவது? அதை முதல்ல நம்ம பேசுவோம், சரிங்களா? இன்னைக்கு வந்து சிஎம் யாருன்னு கூட நம்மளுடைய மேயர் பிரியா அவங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு சிஎம் யாரு? ஜோசப் விஜய் அவர்கள் தான் இன்னையோட சிஎம். அதை முதல்ல வந்து மேயர் அவர்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இன்னைக்கு வந்து நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு போட்டோ வைக்கணும். யாரோட போட்டோலாம் என்ன வைக்கணும்? ஜெயலலிதா அம்மையார் போட்டோ வைக்கணும், எடப்பாடி ஐயா போட்டோ வைக்கணும், ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த புரட்சி தலைவர் போட்டோ வைக்கணும், கலைஞர் மு கருணாநிதியோட போட்டோ வைக்கணும், எல்லார் போட்டோவும் வைக்கணும், சரிங்களா? உங்களுக்கு வந்து கட்சி பற்று அதிகமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறது யாரு? ஊழலற்ற அரசு கொடுக்குறது யாரு? இன்னைக்கு கொடுக்குறா ஜோசப் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு ஊழலற்ற அரசு கொடுக்குறாரு, சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க 4000 கோடியை அடிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பருவமழையில இப்ப மழை வரப்போகுது. மழைநீர் காவா எங்க இருக்குது? மக்கள் அதுதான் கேட்கறாங்க. முதல்ல இன்னைக்குள்ள பிரச்சனையை பாருங்க. உங்க அரசியல் இங்க வந்து காட்டிட்டு இருக்காதுங்க, சரிங்களா? மக்களுக்கு என்ன பண்ணலான்னு வாங்க, வந்துகிட்டு மக்களுக்கு வேண்டிய செய்யுங்க. செய்த பிறகு திரும்ப உங்க கட்சி தன்னாவே ஜெயிக்கும். மக்கள் நினைச்சாதான் நீங்க உட்கார முடியும். மக்கள் நினைச்சாங்கன்னா நாளைக்கு நீங்க மேயர் இல்லை, இன்னும் ஒரு வருஷத்துல மேயர் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க உண்மையிலே அதை தெரிஞ்சு மக்களுக்கான பணியை செய்யுங்க. நம்ம போட்டோல அப்புறமா மாட்டிக்கலாம். தாவாய்க்கா அரசே வந்து என் போட்டோயை கம்பல்சரி வைன்னு சொல்லல, சிஎம் போட்டோய இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் கம்பல்சரியா சொல்லல. ஓகே, முதல்ல நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் சார் அவர்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து சண்டை போட நிறுத்திக்கிட்டு என்ன தாவேக்கா அமைச்சர்கிட்ட சண்டை போடுறது, எம்எல்ஏட்ட சண்டை போடுறது, அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. மக்கள் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட திரும்ப நம்ம இடம் எப்படி பிடிக்கலாம்னு பாருங்க. 4000 கோடியை விழுங்கிட்டீங்க. இருப்பினும் வந்து எங்கெங்க மழைநீர் காவாயில மக்களுக்கு பிரச்சனை வருதோ அதை முதல்ல பாருங்க. மத்திய அரசுக்கு சரியான கணக்கை எப்படி கொடுக்கலான்ட்டு நீங்க யோசிங்க, சரியா? மேயர் அவர்களே, இது உங்களுக்கு என்னுடைய ஒரு அறிவுறுத்தல். நீங்க வந்து கட்சி பணி தனியா செய்யுங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மக்கள் பணி செய்யற இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் பணியை செய்வீங்கன்னு நம்புறோம். நன்றி.